அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி, சுபத்துவத்தின் வக்கீல் தொழிலா மருத்துவர் தொழிலா, சுபத்துவம் எப்படி வேலை செய்யாமல் வாங்காகி போகிறது, அது ஏன் ஒரு போலியான கோட்பாடு, அது மிகுந்த பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக இந்த ஒரு வீடியோ இன்று வருகிறது. அதற்கு முன்பாக முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கான செய்தி தான். இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது. சுபத்துவத்துடைய மருத்துவராவதற்கான அமைப்பு அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் சுபத்துவமாகி 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் மருத்துவர் ஆவார். இல்லை என்று சொன்னால் அவர் மருத்துவர் ஆக மாட்டார். கிளியர் கட்டான, ஏன்னா செவ்வாய் தான் முதன்மையான கிரகம் சுபத்துவ அபத்துவத்தின் அடிப்படையில். ஆனால் இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். இவர் லக்னம் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் கும்ப லக்னம், லக்னத்திலேயே சனி, 10ஆம் பாவாதிபதி செவ்வாய் கடக ராசியில் நீசம் பெற்றிருக்கிறார். உடனே அவன் எப்படி உருட்டுவான் அப்படின்னா, அந்த கடக ராசிக்கு அதிபதி வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சுபத்துவம் அப்படின்றான். ஆனால் இங்கே பாருங்கள், சந்திரன் தேய்பிறை சந்திரனாகி சந்திரன் பார்க்குறார் செவ்வாயை, அப்போ அது பாபத்துவம். இவன் எப்படி உருட்டுவான்னா, சந்திரன் பார்வையில் இருந்தால் அது பெரிய சுபத்துவம் அப்படிமா, அவனுக்கு தேவையில்லைன்னா அது தேய்பிறை சந்திரன் அப்படின்றான். ஸோ உருட்டுறதுல பெரிய ஆள். இந்த இடத்துல பாருங்கள், தேய்பிறை சந்திரனுடைய பார்வையில் நீசம் பெற்ற செவ்வாய் இருக்கார். உடனே அது நீச்ச பங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு உருட்டுவாங்க. இந்த உருட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. ப்ராப்பராக கரெக்டாக உன்னுடைய ரூலை அப்ளை பண்ணி பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லு. பஜனை கோஷ்டி இதான் உருட்டிகிட்டு இருக்கான். என் வீடியோ பூரா எடுத்து போட்டு அவன் கரெக்டாக பதில் சொல்கிறாங்கிறது மாதிரி உருட்டிகிட்டு இருக்காங்க யூடியூப்பில். ஸோ இங்கே பாருங்கள், லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்தில் செவ்வாய் பாப கிரகமான தேய்பிறை சந்திரனுடைய பார்வையில் பாபத்துவம் பெற்றிருக்கிறார். அவர் 10ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளவே இல்லை. ஆனால் இவர் எம்பிபிஎஸ் டாக்டர். இதுக்கு என்ன காரணம்னா, பாரம்பரிய முறைப்படி நீங்கள் இதை கொஞ்சம் கவனிக்கணும். 6, 8, 12ஆம் பாவகங்கள் லக்னம் 10ஆம் பாவகத்தினுடைய தொடர்புகள் இருக்குமானால் அவர் மருத்துவர் ஆவார். இது ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுதான் பாரம்பரிய முறையினுடைய விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவாதிபதியார் செவ்வாய், அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் பாவாதிபதியுடைய பார்வையை பெறுகிறார். பாயிண்ட் நம்பர் 2. 8ஆம் பாவாதிபதியார் புதன் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் உயர்கல்வியை குறிப்பிடக்கூடிய கிரகம். சுக்கிரன் உச்ச வக்ரமாகி 8ஆம் இடத்தின் அதிபதி புதனோடு இணைந்திருக்கிறார். 12ஆம் அதிபதி யார்? 12ஆம் அதிபதி சனி. அவர் லக்னத்தில் இருக்கார். அந்த 12ஆம் அதிபதியை யார் பார்க்குறா? 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பாவாதிபதியான செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதுதான் ரூல். இந்த இடத்துல கரெக்டாக அப்ளை ஆறுதுங்கிறத கொஞ்சம் நிதானித்து கவனிச்சுக்கோங்க. ஸோ இது மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்பு இதுதான். இப்போ குரு தசை அவருக்கு போயிட்டுருக்கு. ஸோ இவருடைய கான்செப்ட் எப்படி உடையுதுன்னு பாருங்கள். இப்போது குரு தசை நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த நேயருடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் இதில் செலக்ட் ஆகிடுவேனா, பிஜி நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய பேர் முத்துமாறன். டேட் ஆஃப் பர்த் 15/4/1993. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் 4:05 AM, திருவண்ணாமலையில் பிறந்திருக்கார். ஃபார் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் will I get seat and how will be my future? as your student I want suggestion from you. thank you அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். ஸோ இவருக்கு இப்போ குரு தசையில் சுய புக்தி நடந்துட்டுருக்கு. குரு எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 8ஆம் பாவ தொடர்பு அப்படிங்கிறது மருத்துவர் உயர்கல்விக்கான அமைப்பு. உயர்கல்வி 9ஆம் இடம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பத்தாலஜி, டயக்னோசிஸ், இதுக்கெல்லாம் 8ஆம் பாவகம் வேலை செய்யணும். ஏன்னா 8ஆம் பாவத்தில் யார் இருக்கார்? தசாலாடு குரு இருக்கார். அவர் ரெட்ரோகிரஷனில் இருக்கார். அவர் 2-11 அதிபதி. அவரை யார் பார்க்குறா? உயர்கல்வியை தரக்கூடிய சுக்கிரன் உச்ச வக்ரமாகி சமசப்தமாக பார்க்குறார். இது பரிவர்த்தனை யோகம். 8 குடையவன் 2ல் புதன், 2 குடைய குரு 8ல். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போது இவருக்கு குரு தசையினுடைய சுய புக்தி நடந்துகிட்ருக்கு. குரு டிரான்சிட்டில் எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 5ல் மிதுன ராசியில் இருக்கார். இப்போ அவருக்கு பிஜி நீட்டு இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன்
அந்த எண்டில் வந்து அட்மிட் கார்டெலாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க 29th என்னமோ. ஸோ August 3rd வந்து பிஜி நீட் இருக்குது. ஸோ இந்த டைமில் இவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சு வந்துடுவேனா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அடிச்சு வந்துடுவார், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் பாவாதிபதி அவர் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதெல்லாம் பாஸ் ஆகணும்னா 5ஆம் பாவம் வேலை செஞ்சால் தான் பாஸ் பண்ண முடியும். 6ஆம் பாவம் வேலை செஞ்சால் பாஸ் பண்ண முடியாது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். 5ஆம் பாவாதிபதி புதனுடைய பார்வை 8ஆம் பாவாதிபதி பரிவர்த்தனை. அப்போ சடனாக இது நடக்கும். இவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்கே இருக்காது அப்படின்னா கூட எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது கிளிக் ஆகி இவர் பிஜியில் ஜாயின் பண்ணிடுவார். ஜென்ரல் மெடிசன் ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஸோ இந்த ஜாதக அமைப்பு செவ்வாய் சுபத்துவம் இல்லாமல் தேய்பிரை சந்திரன் பார்வையிலிருந்து இருக்கக்கூடிய ஜாதகர் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 10ஆம் பாவாதிபதியாகி இருந்து அவர் என்னவாகிறார்? டாக்டர் ஆகிறார். 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளலை செவ்வாய். 10ஆம் பாவாதிபதியாகி செவ்வாய் என்னவா இருக்கார்? தேய்பிரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கார். அப்போது சுபத்துவ அபத்துவ களஞ்சியம் பஜன கோஷ்டிகள் கவனிங்க, பஜன கோஷ்டிகள் கவனிங்க. இது பூரா டாக்டர் ஆகிருக்கிற ஜாதகம். அவர் அடுத்து பிஜி வேற போகிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு வக்கீலாகிறதுக்கான அமைப்பு இருக்கா இல்லையா? ஏன் வக்கீல் ஆகலை? இவருடைய லக்னத்துக்கு வக்கீலாகிறதுக்கு இந்த அபத்துவ தத்தி டூப்ளிகேட் ஃபேக் அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறான்னா, லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் 2 10ஆம் இடங்களோடு சனி குரு தொடர்பு கொண்டால் அவர் பொய் பேசி பிழைக்கும் தொழிலை செய்வார். வக்கீல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, கேளுங்க என்ன செய்யுது? பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் செய்யக்கூடியவர் வக்கீல்கள். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னம் கும்பலக்னம், லக்னத்திலேயே சனி, லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு பார்க்கிறார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குரு சனி தொடர்பு 2 10ஆம் இடங்களுக்கு ஏற்படுகிறது. சந்திரனுக்கு 2இல் சனி இருக்கிறார். ஆக இந்த வக்கீலாகிறதுக்கான காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் இருக்குது. ஆனால் இவர் வக்கீலாகலை, எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த சுபத்துவ அபத்துவ களஞ்சியத்தினுடைய பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு, என்ன ஒழுங்காக படிக்காத தனக்கு தெரிஞ்ச ஜோசியம்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இந்த ஃப்ராடு வேலை பூரா நடக்குதுங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா மக்களே? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நேர்மையாக சொல்லுங்கள் பதில். உருட்டக்கூடாதுமா. யார் உருட்டுவான்னு தெரியும். ஆனால் நேர்மையாக இருக்கக்கூடிய நேயர்கள் இதை நன்றாக இந்த ஜாதகத்தை பார்த்து விட்டு நீங்கள் அதுக்கு மேலே முடிவு பண்ணுங்கள். சுபத்துவமா அபத்துவமா, சூட்சும வலு கோட்பாடா, மண்ணாங்கட்டியா, விளக்கெண்ணையா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். பார்க்கக்கூடிய நேயர்கள் நான் அதை உங்களுக்கு ஃப்ராங்காக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவனுடைய திருட்டுத்தனம் என்ன, இவனுடைய அறியாமை என்ன, இவனுடைய பித்தலாட்டம் என்ன, இவன் படிக்காத ஒரு முட்டாப்பைய ஜோசியன். இவர் வந்து டாக்டர் ஆகிறதுக்கான விதியை கண்டுபிடிச்சி வரான். பராசரன் நினைப்பு மனசுக்குள்ளே. புதிய சிஸ்டம்னு சொல்லிட்டு எவனாவது சொன்னான்னா அவன் பெரிய திருட்டு பையன்னு அர்த்தம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க தமிழக மக்களே. எல்லாரும் ஜோசியர் ஆக முடியாது. ஜோசியர் மாதிரி நடிக்கக்கூடிய ராகுதிசை அப்படி தான் வேலை செய்யும். நான் தான் பெரிய ஜோசியர், இந்த நூற்றாண்டிலேயே பெரிய ஜோசியர். அதுலேயும் பிவி ராமன்லாம் எனக்கு கீழே தான். என்ன ஒரு தெமுரு, என்ன ஒரு தெனாவட்டு வருது அடுத்து குருதிசை உன்னை தூக்கி போட்டு மிதிக்கும். பார்க்கத்தானே போகிறாங்க மக்கள். நீ போய் எங்கே போய் விட போகிறேன்னு தெரியல பாரு. இந்த ஜாதகம் வக்கீலாக இருக்கணும். ஆனால் என்னவாயிருக்காரு? எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகிட்டார். சரியா? இவர் வக்கீலும் ஆகலை, இவர் முடிச்சிட்டார் எம்பிபிஎஸ். இப்போ பிஜிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய கேள்விப்படி பார்க்கும்போது இந்த முறை வரக்கூடிய அந்த பிஜி நீட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணிடுவார். அவருக்கு பதில் சொன்ன மாதிரியாச்சு, மாடு மேய்ச்ச மாதிரியாச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு. அப்படிங்கிற மாதிரி 2 in 1 இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் தொடர்ந்து அபத்துவத்தை கிழிப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.